எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மையை நிரூபிக்க, அவர் மிகப்பெரிய அளவுல கஷ்டப்பட்டு இப்ப பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல அவர் வந்து ஓகே வாங்கியிருக்காரு. ஸோ, அந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சென்னை அதாவது நம்மளோட மொத்த தமிழ்நாட்டோட தொகுதிகள் எந்த மாதிரியான முடிவுகள் காத்திருந்துச்சு? அதாவது முடிவுகள் வந்து ஒரு நெறையா டிவி சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பிட் பிட்டா பார்த்திருப்பீங்க. ஸோ நாம எல்லாம் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா உங்களுக்காக போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து 4 டூ 6 தொகுதிகள் வந்து உங்களுக்காக போட்டுறதா யோசிச்சிருக்கேன். முன்னாடி ஒரு பார்ட் 1 போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. இந்த மாரி சென்னைக்கு வந்து 4 வரும். மத்த மத்த மாவட்டங்களுக்கு அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்ப வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டேட்டாஸ் வந்து டெய்லி வந்து ரிலீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில இந்த இதுல நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1000 விளக்கு தொகுதிகள் பார்க்க போறோம். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆண்கள் 77,032 பேரும், பெண்கள் 80,438 பேரும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 59 பேரும், மொத்த வாக்காளர்கள் 1,57,529 பேரும் இருக்காங்க. இந்த இடத்துல 2026 வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா, 1,31,009 பேர் வாக்களித்திருக்காங்க. 83.20% ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வந்து சென்னை இந்த தடவை மிகப்பெரிய அளவுல எட்டியிருக்கு. ஸோ நல்ல விஷயம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் எம்எல்ஏவா அதாவது முன்னாள் முக்கிய அதிமுகவோட நிர்வாகியா இருந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான் நின்றுருக்காரு. அவர் 44.70%, 58,965 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவோட முகமா இருந்த எழில் நாகநாதன் திமுக சார்பில் நின்றுக்கிறாரு. அவர் 33.20%, 43,824 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரான பி வளர்மதி அவர்கள் நின்றுருக்காங்க. அவங்க 17.70%, 23,320 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் களஞ்சியம் அதாவது டைரக்டரா இருக்கிறாரு. அவர் 2.80%, 3,717 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில 15,141 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 11.60% வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 1000 விளக்கு தொகுதியோட கடந்த 5 தேர்தல்கள்ல இந்த 4 கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, அவங்களோட வாக்குகள் எப்படியெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் 2026 தான் முதல் தேர்தல். ஸோ அதுல வந்து 44.70% வாங்கியிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிங் மேக்கரா இருந்திருக்காங்க. 55.10% 2016 இருந்து இப்போ 33.20% சரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சரிவு விகிதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2021 இருந்தே சரிவு விகிதங்களா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போன தேர்தலில் கூட அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்களை ஒப்பிடுறப்ப கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாக்குகள் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அடுத்து ஏடிஎம்கே பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இதே கதை தான். அதாவது 2016 தேர்தலில் சொற்ப அளவில் இருந்த வாக்கு சதவீத வித்தியாசங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அப்படியே படிப்படிப்படியா மிக 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 பெரிய அளவில் வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 19.82% போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் இடையில அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதங்கள் இருக்கிறத நம்ம டிஸ்பிளேல பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில 47% வந்து திமுக இருந்தும் 38% வந்து ஏடிஎம்கே இருந்தும் 8% வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்வெர்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்லிவாக்கம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் ஆண்கள் 79,889 பேரும், பெண்கள் 83,459 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 32 பேரும், மொத்தம் 1,63,372 பேரும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்குப்பதிவு இந்த இடத்துல வந்து 86.20%, 1,40,757 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவோட மிக முக்கிய நிர்வாகியா இருக்கிற ஆதவர்ஜுன் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ 47% வாங்கியிருக்காரு. 66,445 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே சார்பில் கார்த்திக் மோகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.70%, 49,143 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 13.70%, 19,338 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.10%, 4,310 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல ஆதவர்ஜுன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,302 வாக்குகளும் 12.30% பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் எலைட் தொகுதி. ஏன்னா இந்த தொகுதியோட வேட்பாளர்கள் திமுகலையும் தமிழக வெற்றி கழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் பல நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து
திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத வந்து நானே வந்து என்னோட கருத்து கணிப்புல போட்டிருந்தேன். பட் ஆனா அதுல நான் வந்து போட்டிருந்தாலும் மக்களோட தீர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு இறுதியான தீர்ப்பா இருக்கு. ஏன்னா எல்லாத்தோட கருத்து கணிப்பும் பொய்யாக போனது அப்படிங்கிறத வருத்தத்தை விட மக்கள் தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சி வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வாக்குகள் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதை பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் பார்க்குறப்ப வில்லிவாக்கத்தில் கடந்த ஐந்து தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு டிவிக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தேர்தல். ஸோ 47% வாங்கியிருக்காங்க. திமுக இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்பாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 50.60% வாங்கி இந்த எனக்கு தெரிஞ்சு சென்னையில் சில இடத்த வந்து எடிஎம்கே இன்னும் தொட்டதில்லை. ஆனால் டிவிக்கு தொட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்குறப்ப அங்கே 50.60% தொடங்கினது இப்போ 34.70% முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் உயர்ந்து தாழ்ந்தும் 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வருகைக்காக கொஞ்சம் வந்து வாக்குகள் கம்மியாக இருக்கு. பட் ஆனால் விஜய் அவர்கள் வருகையும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. 20.26%, அதாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே வாங்கின சதவீதத்தில் கிட்டத்தட்ட 41% வந்து இந்த டிஎம்கே இருந்து எடுத்துருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 45% வந்து ஏடிஎம்கே இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா போன 2024 தேர்தலில் பாஜக வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கிருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ ஏடிஎம்கேயோட இருக்குங்கிறதுனால அதையும் ஒட்டுக்கா போட்டிருக்கேன். ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிகே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க முதல் தேர்தல் 2.10 ஆகும், கடைசி தேர்தல் 3.10 இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழர்கிட்ட இருந்தும் ஒரு 10 கிட்டத்தட்ட 8% பக்கமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 97,487 பேரும், பெண்கள் 1,08,805 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 67 பேரும், மொத்தம் வந்து 1,359 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்குப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 90.60% நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு 1,80,645 பேர் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மரியா வில்சன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 54% 97,800 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் ஜே ஜான்ஸ் எபினேசர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.60% 48,132 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் ராஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 14.80% 26,892 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் வெனிலா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3% 5,364 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மரியா வில்சன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 49,668 வாக்குகளும் 27.50% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல கடந்த ஐந்து வருட தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிவிக்கு முதல் தேர்தலில் 54% பெற்றிருக்காங்க. டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் நின்னங்காட்டி 36.20% வாங்கி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 66.59% மிகப்பெரிய அளவில் ஹைக் பண்ணியிருக்காங்க. 2021 57.70%, 2024 52.50%, 2026 26.50%, அதாவது கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் தன்னோட வாக்குகளை 50% இழந்திருக்காங்க 2024 ஒப்பிடுறப்போ. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிவிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு விளையாடி இருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் நின்றாங்க. அப்போ நின்னப்போ 60.30%, இப்போ 14.80%, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 46% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் கடைசி தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 19.94%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37%, 36% பக்கமாக அவுட் ஆயிருக்கு. டிஎம்கேக்கு 50% அவுட் ஆயிருக்கு. 14% பார்த்தீங்க அப்படின்னா என்டிகேக்கு அவுட் ஆயிருக்கு. என்டிகே நல்ல வாக்குகளை வந்து 2024 பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமாக கொளத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ஆண்கள் 1,03,557 பேரும், பெண்கள் 1,08,181 பேரும், மூன்றாம் பாலினத்திற்கு 34 பேரும், மொத்தமாக 2,11,772 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 86.50% வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. 1,83,159 பேர் இந்த இடத்துல வாக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரையும் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைய வச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா VS பாபு அவர்கள் நின்றுருக்கிறாரு. அவர் 45.10%, 82,997 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஒரு அதாவது
முதலமைச்சரா இருக்கிறவரையும் முதலமைச்சர் கேண்டிடேட்டையும் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சாதாரண கட்சி தோற்கடிச்சிருக்கிறதுங்கிறது இது முதல் முறையா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவுல எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் மக்களோட தீர்ப்பு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உறுதியா தெரியுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் 40.30% 74,202 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 10% 18,430 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 2.7% 5,046 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல தமிழக கழக வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்ச அளவு தான். கிட்டத்தட்ட 4.80% 8,795 வாக்குகள் மட்டும்தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கொளத்தூர்ல கடந்த 5 தேர்தல்களில் இருக்கிற சதவீதங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேக்கு இந்த இடத்துல வந்து புதுசா 45.10% வந்து வாக்குகள் கிடைச்சிருக்கு. டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஆளுமையா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து 22% வந்து போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே நம்ம ஷார்ட் தெரியுது. ஏன்னா 2016ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் கூட 60% வாங்கியிருக்கிறாரு. ஸோ 2026 அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏடிஎம்கே சொல்லவே தேவையில்லை, இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஏன்னா முதல்ல ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்காம தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜென்சி கிட் மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து மாற்றம் ஏற்படுத்த வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தொகுதியில் 46%, 46% வந்து வாக்குகள் வந்து டிவிகேக்கு போயிருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 39% இந்த இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13% இழந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ரேஷியோ சொல்கிறேன், அந்த ரேஷியோ தான் போயிருக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து யாரோட வாக்குகள் வந்து டிவிகேக்கு அதிகமாக போச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் கீழே பர்சன்டேஜ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து ஏன்னா மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியே ஆகணும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு நிலவரங்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம். தேர்தலை பற்றி நம்ம ஏன்னா ஒரு டேட்டாஸ் வந்து தெரியணும், அவ்வளோதான். நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், சம்திங் எது என்ன நடக்குது அதெல்லாம் சொல்கிறது வந்து இரண்டாவது பட்சமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த டேட்டாஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ஸ் எப்படி தாக்கல் பண்ண போகிறாங்க, நம்மளோட செலவு கணக்குகள் எப்படி வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கடன் இருக்குது தமிழ்நாட்டு மேலே. ஸோ ஜிடிபியை பற்றி நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஸ்டே டியூனடாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. நன்றி.